கூட்டணிக்குள் குழப்பத்தை விளைவிக்க நினைக்கும் தோழமை கட்சிகளில் உள்ள சிலரது சூழ்ச்சிக்கு யாரும் பலியாகிவிடக் கூடாது என திமுக நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு சில மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் தேர்தல் களப்பணியில் திமுக தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. கடந்த டிசம்பர் 14ஆம் தேதி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் திருவண்ணாமலையில் திமுக இளைஞரணி மாநாடு பிரம்மாண்டமாக நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தலைமையில் திருப்பூரில் வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற தலைப்பில் மேற்கு மண்டல மகளிரணி மாநாடு நடைபெற்றது. இந்நிலையில் சென்னையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நேற்று நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்வரும் தேர்தலில் வெற்றி ஒன்றே இலக்காக இருக்க வேண்டும் என்று நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தினார். தேர்தல் கூட்டணி, வேட்பாளர்கள் தேர்வு, தொகுதி பங்கீடு உள்ளிட்டவற்றை தான் பார்த்துக் கொள்வதாகவும் வெற்றி மட்டுமே இலக்கு என்பதை நோக்கமாக கொண்டு நிர்வாகிகள் பணியாற்ற வேண்டும் என்று முதலமைச்சர் வலியுறுத்தினார். மேலும் தோழமை கட்சிகளில் நம்மை பிடிக்காத ஒரு சிலர் தேவையில்லாத கருத்துக்களை பேசி கூட்டணியில் குழப்பத்தை விளைவிக்க நினைக்கலாம் என்றும் அத்தகைய சூழ்ச்சிக்கு யாரும் பலியாகிவிடக் கூடாது என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தினார். களத்தில் மக்கள் குறைகளை கேட்கக்கூடிய அமைச்சர்கள், எம்பிக்கள், நிர்வாகிகள் அதற்கு பொறுப்புடன் பதிலளிக்க வேண்டும் என்றும் தப்பி தவறி கூட முகத்தில் கோபமோ ஆணவமோ அதிருப்தியோ வெளிப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுப்பேன் என்றும் முதலமைச்சர் எச்சரிக்கை விடுத்தார். சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில் அடுத்த 3 மாதத்திற்கு அமைச்சர்கள் முதல் நிர்வாகிகள் வரை ஓய்வை மறந்து கண் அயராமல் களத்தில் சுழல வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தினார். அதைத் தொடர்ந்து பிப்ரவரி 1 முதல் 28ஆம் தேதி வரை தமிழ்நாடு முழுவதுமாக சட்டப்பேரவை தேர்தலுக்கான தமிழ்நாடு தலைகுனியாது பரப்புரையை மேற்கொள்வது, என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற வாக்குச்சாவடி குழுவினருக்கான பயிற்சி மாநாடு திருச்சியில் மார்ச் 8ஆம் தேதி 10 லட்சம் பேர் வரை பங்கேற்கக்கூடிய வகையில் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்ற தலைப்பில் பிரம்மாண்ட மாநாடு நடத்துவது உள்ளிட்ட 4 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன.